ஃப்ரெண்ட்ஸ், இது லேடிஸ் சம்மந்தமான irregular periods. அவங்களுக்கு அந்த பீரியட்ஸ் இடத்துல பெயின் வரும். அந்த பெயின் ரிலீவ் பண்ணுறதுக்கு இப்போது ஆசனங்கள் பார்க்குறோம். இந்த ஆசனங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள், பெயின் ரிலீவ் பண்ணுறோம். இதை பிடிச்சிருந்தா என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள். இதை எப்படி பண்ணுறது? முதல்ல வஜ்ராசன நிலையில் உட்காந்துட்டு கையை ஆப்போசிட்டை நீங்கள் ட்விஸ்ட் பண்ணணும். இப்போ ட்விஸ்ட் பண்ணணும். ஒரு 20 கவுண்ட்ஸ் ஹோல்டு பண்ணுங்க. அது மாதிரி ஆப்போசிட் அடுத்து கேட் கவ் போஸ். நல்லா இன்னேல் எக்ஸல் பண்ணிட்டு எக்ஸல் இது ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ணுங்க. நல்லா டைட்டை உள்ள எடுத்துக்கணும். தலையை மேலே எக்ஸல் நல்லா எக்ஸல் இன்னேல் எக்ஸல். அடுத்து இந்த பொசிஷனில் நீ பெண்ட் பண்ணக்கூடாது, எல்போவும் மடிக்கக்கூடாது, கையும் பெண்ட் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக பார்க்கணும். ஒரு 20 கவுண்ட்ஸ் ஹோல்டு பண்ணுங்க. அப்படியே ரிலீஸ் பண்ணுங்க. ஆப்போசிட் லெக். அடுத்து தனுராசனால சிங்கிள் லெக் மடிச்சுட்டு பண்றோம். ஒரு கையை இந்த பொசிஷன்ல வச்சுட்டு ஒரு கால் மட்டும் லிஃப்ட் பண்ணுங்க. ஆப்போசிட் ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ணுங்க தொடர்ந்து. அடுத்து 2 காலையும் முடிச்சுட்டு கணுக்காலில் லாக் பண்ணணும் கையை. தனுராசனா இன்னேல் எக்ஸல் பண்ணிட்டு இருக்கணும். அதை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஜானுசரசாசனா. காலை ஒரு காலை மடித்து நல்லா தொடையை ஒட்டின மாதிரி வைக்கணும். நல்லா இன்ஹேல் எக்ஸல் டவுன். ஒரு 20 கவுண்ட்ஸ் ஹோல்டு பண்ணுங்க. அப்படியே ரிலீஸ் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட் காலை இந்த தொடையில் ஒட்டினா மாதிரி இருக்கணும். நீக்கு உள் சைடில் இருக்கணும். நல்லா ஒரு இன்ஹேல் எக்ஸல் டவுன். அடுத்து பத்தகோணாசனா. ஃபுல்லாக உங்கள் 2 லெக்கும் வந்து உள்ள ஒட்டினாமல் இருக்கணும். ஸ்ட்ரைட்டாக ஸ்டடியாக ஸ்பைன் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அப்படியே எக்ஸல் டவுன். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பெண்ட் பண்ணலாம். அப்படியே 20 கவுண்ட்ஸ் ஹோல்டு பண்ணுங்க. அடுத்து படுத்த நிலையில் பத்தகோணாசனா. இந்த பொசிஷனில் பத்தகோணாசனா பண்ணுறோம். நல்லா இன்ஹேல் எக்ஸல் ஒரு 20 கவுண்ட்ஸ் ஹோல்டு பண்ணுங்க. அப்படியே தலை வச்சுட்டு ஒரு சைடில் இந்த ஆசனாஸ் லேடிஸ் தொடர்ந்து பண்ணுங்கள். பீரியட்ஸ் பெயின் வந்து ரிலீஃப் ஆகும். இது பிடிச்சிருந்தா என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள்.